ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 5 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் காரமே கரெக்டானதாக இருக்கும். இப்போ மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுருங்க. இதை 2 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க சொல்ல கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு திக்காக வந்திருக்குன்னு கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லா வகை டிஃபன் ஐட்டத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.